இப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், அவரை துதிக்கிறோம், அவரை பாடுறோம். இந்த மாற்றம் நமக்குள்ள வருமானால் நம்மோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் கர்த்தர் சரியா கொண்டு வருவார். அவர்களுக்கு இவ்வளவு நாள் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்காருல்ல, கேட்கலன்னா ஆயுதத்தை கர்த்தரே கையில் எடுப்பாரு, நீங்க எடுக்க வேண்டாம். உங்களுடைய கோபத்தினால் ஒருவரை மாற்றிவிட முடியாது, உங்களுடைய பிடிவாதத்தினால் இன்னொருத்தரை உங்க வழிக்கு கொண்டு வந்துட முடியாது. அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க, அது வாய்ப்பே கிடையாது, சாதிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி விட்டு எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இந்த 25 உங்க வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க குடும்பம் ரெஸ்டோர் பண்ணப்படுகிற ஒரு குடும்பமா இருக்கும்.